அப்புறம் மாமா, மருமகனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கெல்லாம் என் பொண்ணை கொடுத்ததே பெருசு, இதுல என்னத்த வாங்கிட்டு வர சொல்றேன்? இந்த கிழவிக்கு அகத்தாளத்தை பார். யோ, இப்படியே உக்காந்துருக்காம போய் ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வாயா, ஜிலேபி வாங்கிட்டு வா. ஏ சுந்தரி, வயசான காலத்துல ஸ்வீட்டை கொடுத்து எறும்பு தூக்கிட்டு போற போகுது. அப்புறம் உங்க அம்மாவையும் அப்பாவையும் எறும்பு பத்திரம் தான் போய் தேடணும். யோ, கூறுகட்டத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, போயிட்டு வா கடைக்கு. ஆமா, இந்த சிவப்பு கலர்ல இருக்கும்ல அந்த ஜிலேபி வாங்கிட்டு வா. அப்பா நானும் வரேப்பா. வேணாம், நானே போயிட்டு வரேன். நீ வந்து அதை இதையும் கேட்டுக்கிட்டு இருப்ப. பேராண்டி, தாத்தா கூட்டிட்டு போறேன் உனைய. சரி தாத்தா. இவங்க மகளுக்கு வேலை பார்க்கறது பார்த்தாதுன்னு இவங்க வேற வாரம் வந்துடுறாங்க. இவங்களுக்கு வேலை செய்ய முடியல என்னால. இதுல சிவப்பு கலர் ஜிலேபி வேணுமா? சிவப்பு கலர் ஜிலேபி. செப்பு, வா செப்பு, என்ன வேணும்? ஜிலேபி வாங்கலான்னு வந்தையா? ஜிலேபி இருக்கு சுப்பு, எத்தனை கிலோ வேணும்? கடைக்கார, நம்மள்கிட்ட பழைய ஜிலேபி எது இருக்கு? பழைய ஜிலேபியா இருக்கு சுப்பு, அது எதுக்கு? ஆடா, அதுல 1 கிலோ குடியா. ஐயா சுப்பு, அதுதான் நான் வயிற்றுக்கு சேராது சுப்பு. அதை திங்க போறவங்க தானே கவலை பண்ணும். நீ கொண்டா 1 கிலோ கொடு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற, இரு வரேன். இந்தா சுப்பு. சரியா, நான் போயிட்டு வரேன். சரி சுப்பு. நான் கல்யாணம் முடிச்சு மறு வீட்டுக்கு வரப்ப கூட எனக்கு ஒரு ஜிலேபி இல்லை, உனக்கு ஜிலேபி ஒரு கேடா? ஏ கிழவி, பழைய ஜிலேபியை வாங்கிட்டு வரேன், தின்னுங்க, உங்களை கட்டெரும்பு கூட சீண்டாது. சுந்தரி, இந்த ஜிலேபி வாங்கிட்டு வந்துட்டேன், கூடு உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும். கொண்டா. அப்பா, அம்மா, ஜிலேபி எடுத்து சாப்பிடுங்க. சரிம்மா. அம்மா, எனக்கு ஜிலேபி எடுத்துக்கடா, உனக்கு இல்லாமையா? ஐயா, இந்த பைப்புல யோசிக்காம மட்டுமே இவன் வேற லவக்கு தின்னு போடுவானே. டேய், இங்க வாடா. பாப்பா, நான் ஜிலேபி சாப்பிட போறேன். டேய், இங்க வாடாங்கிறேன்ல. என்னப்பா நீ ஜிலேபி சாப்பிட விட மாட்டேங்கிறா? டேய், நான் உனக்கு காசு தரேன், போய் கடையில் வாங்கி சாப்பிடு போ. ஐ ஜாலி, கொடுப்பா. ஏங்க, இன்னும் 2 சாப்பிட்றீங்களாங்க? கொண்டா, நல்லா இருக்குல்ல? என்னத்த நல்லா இருக்கு, கடுக்குன்னு கிடக்கு. இன்னும் இந்த கிழவிக்கு வாய்க்கோள் படங்குதான் பாரு. என்ன 2வது தட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு எஃபெக்டிங் காணுமே. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். என்னடா, இப்பதான் அவங்க அப்பா வந்துட்டு போனா, என்ன வேணும்? கடைக்காரனே, எனக்கு 2 லட்டு கொடுங்க. தரேன். ஆமா, ஏண்டா உங்க அப்பா பழைய ஜிலேபியை பூரா வாங்கிட்டு வந்தானே, எதுக்குடா? பழைய ஜிலேபியா? ஆமாண்டா, பழைய ஜிலேபி தான், தூக்கி போட வச்சிருந்தேன், உங்க அப்பா கொண்டான்னு வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு? ஐயோ, இருங்க கடைக்கார வரேன். எதுக்கு இந்த பையன் எப்படி ஓடுறான்? அம்மா. அட என்னடா, ஏண்டா அப்படி ஓடி வர? அம்மா, தாத்தாவி அம்மாச்சியும் காப்பாத்துமா. ஏண்டா, என்னடா சொல்ற? ஐய, கணக்காரன் போட்டு விட்டான் போலியே. அம்மா, அப்பா வாங்கிட்டு வந்துச்சுல ஜிலேபி, அது பழைய ஜிலேபிமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அந்த ஜிலேபிய கடைக்கார தூக்கி போட வச்சிருந்தாராம். அப்பா குடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருச்சுமா. வாங்கிட்டு வந்து அம்மாச்சி தாத்தா கொடுத்துருச்சு. ஐயா, என்ன சுந்தரி சொல்றியா? இருமா, பயப்படாதம்மா. ஆமா, பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வாமா, முத ஆஸ்பத்திரி கூட்டு போனோம், ஏதாவது ஆயிரப்போகுது. இவெல்லாம் நல்லா இருப்பானா? இப்படி பண்ணிவிட்டான். சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போங்க, அப்புறம் நீங்க இருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஏண்டா சுப்பு, ஏண்டா இப்படி பண்ணிவிட்ட? நம்ம தப்பு தாங்க, இவனுக்கு போய் பொண்ணு கொடுத்த பாருங்க. ஐயோ, வயிறு வேற வலிக்குதே, நான் வேற 4-5 தின்னுவிட்டேன். அம்மா வாமா, முத ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுமா, தாத்தா அம்மாச்சியை காப்பாத்தணும். ஆமாடா, வாடா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். 1 நிமிஷம் இருங்க, நான் போன் பண்றேன். 1 நிமிஷம் இருங்க. 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 1 நிமிஷம்
ஏயா அப்படி பண்ற? எங்க அம்மா அப்பாவை இப்படி பண்ணிவிட்டீல, உன்னைய நான் சும்மாவே விட மாட்டேயா. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து பேசிக்கையா உன்னைய. போ போ, போய் உங்க அம்மா அப்பாவை காப்பாத்து, அப்புறம் என்னை பேசுவ. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஐயோ சுந்தரி, வயிறுலாம் வலிக்குது சுந்தரி, வா ஆஸ்பத்திரி கூட்டு போ சுந்தரி, காப்பாத்து சுந்தரி. வாமா வாமா, பயப்படாதம்மா. என்ன முறைச்சுக்கிட்டு நிக்கிறியா? போய் காப்பாத்து போ. சி, இந்த ஜிலேபி என்ன பண்ணலாம்? நாய்க்கு போட்டா நாய் செத்துறோம், குளிய தோண்டி போச்சிட வேண்டியதான். பாத்தீங்களா மக்களே, அடிக்கடி இப்படி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அடங்குவாங்க. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.